ஹலோ காய்ஸ், இது நம்ம கிட்டு கேமிங். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்குவாட் உருவாக்கிடலாம். அதே ஸ்குவாடு தாங்க, எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணியே ஆகணும், வாஷ் அவுட் பண்ணியே ஆகணுங்க. இப்போ எந்த மாற்றமும் இல்லை, அதே ஸ்குவாட் தான். ஏன்னா சூப்பராக விளையாட்ருக்கோம். இந்த நம்ம சூப்பராக விளையாட்ருக்கோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே 2 சீரீஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம். 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம் சீரீஸில். கேமை நம்ம விளையாடணுங்க. நம்ம இமாமுல்லாக்கு இல்லாத ஃபார்ம் இல்லை இப்போ, அதனால் ஐயூபே வச்சிடலாம். அப்புறம் ஷஃப்ராஸ் கான் எடுக்கலாமா? இல்லை வேண்டாங்க, இதே ஸ்குவாடு போதும். ஓகே, கன்சியூமிங் ஐட்டம்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதில் நடுவில் நிறைய ஆட்ஸ் வரும், அதை ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள், அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதாங்க நார்த் சவுத் பிச்சு. டாஸ் இந்த வாட்டியாச்சும் ஜெயிப்போமா பார்ப்போமா? டாஸ் 2 கொடுப்போம். இந்த வாட்டியாச்சும் ஜெயிப்போமா? பேட்டிங் எடுத்துடலாம். ஐயோ, பவுலிங் எடுத்துடலாம்னு நினச்சேங்க. டப்புன்னு பேட்டிங்னு வந்துருச்சு. இதான் 2 டீமோட பிளேயிங் 11 பாருங்கள். கொஞ்சம் வச்சுருக்கேன். நேஷ்னல் ஆந்தம்லாம் பார்க்காண்டா, ப்ளீஸ் ஸ்டாண்டப் நின்றுட்டு உட்காந்துருங்க. அம்பேர்ஸ்லாம் உள்ளே வராங்க, நம்மளும் உள்ளே வரணும். 2 பேர் தான், எல்லோரும் உள்ளே வந்துடக்கூடாது பேட்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு 99 மேட்சஸ் ஆடிருக்காருங்க விராட் கோலி. நம்ம 100th மேட்ச் மிஸ் பண்ணிட்டோம். 100th மேட்ச் ஆடும்போது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் போடுறேன். அது 99th ஃபர்ஸ்ட் பால் லாஃப்டில் வச்சு ஆடலாம். ஐயோ, டக் அவுட்டு நினைக்கிறேன். என்னங்க, டக் அவுட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பந்து அவுட் ஆடலாம். ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகிட்டோம். சரி, நல்லா அடிச்சிடலாம்னு நினச்சேங்க. ஒரு 30 ரன் எதிர்பார்க்குறேன் இங்கேருந்து. பந்து நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கலாம். ஏன்னா அவருடைய வெங்கடேஷ் ஐயர், இந்த ஓப்பனர்ஸும் வெங்கடேஷ் ஐயர் மட்டும்தாங்க இந்த வரைக்கும் ஆடிருக்கோங்க. நம்ம வச்சு ஆடிருக்கோம். அதனால் இந்த வாட்டி ஸ்ரேயஸ் ஐயருக்கு வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆனால் வெங்கடேஷ் ஐயர் எடுக்கலாங்க. அடுத்த பந்து செகண்ட் பால். ஃபஸ்ட்டு பந்து இறங்கி வச்சுருக்காருங்க. அதான் சொன்னாலங்க, லெக் சைடில் சின்ன கிரவுண்டுன்னு. லெக் சைடில் 56 மீட்டர்ஸ் தான் இருக்கும். காட்டுறவங்களுக்கு அருமையான ஷாட்டுங்க. அது இறங்கி ஒன்று கிளியர் பண்ணாருங்க. இறங்கி தொட்டார். 2 பால் 4 ரன் வந்துருச்சு. அடுத்த பந்து ஒரு சிங்கிள் கொடுத்துடலாம். ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரைக் வந்துடும். இது இப்போ 30 ரன் பாசிபிள்னு வருது. இப்போ 127வது மேட்ச் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு 4வது பந்து லாஃப்ட் வச்சு ஆடலாம். தூக்கி அடிச்சிருக்கோம். ஐயோ, அங்கே ஆள் இருக்குங்க, அங்கே பேட்ஸ்மேன் இருக்கு, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அடுத்த பந்து இதாங்க கிரவுண்ட் மீட்டர். சிலையில் 56 மீட்டர் 60 லெஃப்ட் சைடு ஆஃப் சைடும். அடுத்த பந்து நம்ம ஆஃப் சைடு வச்சிடலாம். அடுத்த பந்து அட்வான்ஸ். ஐயோ, டாட் ஆகிடுச்சிங்க. 2 பால் வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் ஒயிட் வாஷ் பண்ணி ஆகணுங்க. இங்கேருந்து ஒரு 20 ரன்னாச்சும் வரணும்.
அடுத்த பந்து ஆட்ஸாக வருதுங்க, கடுப்பாக வருது. அப்டேட்டிங் ஸ்டேடியம். 5 4 3 2 1 ஸ்டார்ட். திருச்சி பார்த்தீங்களா, முக்கியம் தான் வருவார். சொன்ன மாதிரி வர்றாரு பாருங்க. முக்கியம் 3 மேட்சை வருதாங்க, செகண்ட் ஓவர் போடுறாரு முக்கியம். நான் ஃபஸ்ட் மேட்ச் சொல்லியிருப்பேன் பாகிஸ்தான். முக்கியம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் ஒரு ஸ்பின்னருங்க, நல்லா போடுறாரு. சூப்பர் ஓவரில் 3 ரன் தான் கொடுத்துருக்காராம். சூப்பரான விக்கெட்டுங்க, நல்லா இழுத்து போட்டார். ஐயோ, நான் அந்த மாதிரி ஆடிருக்க கூடாதுங்க, யோசிப்பு ஆடிஇருந்தால் கூட 4 போயிருக்கோம். ரோஹித் சர்மா கான் 1 ரன். நான் போனாட்டி வெங்கடேஸ்வர் வச்சு இந்த மாதிரி 4 அடித்தேன். அந்த தும்மூரில் வச்சு ஆட்டேன். எங்கி இப்போ வராரு, சொன்னோம்லங்க 2ஆம் மேட்ச் எடுத்துருவோம். வெங்கடேஷ் அடுத்த பந்து லாஃப்ட். ஃபஸ்ட்டு பாலே நம்ம எப்போவுமே லாஃப்ட் தான், சாமிக்கெலாம் விட மாட்டோம். என்ன அடிங்க வெங்கடேஷ், என்னது கேட்சா இல்லை, 6 நேராக போர்டில் வந்து அடிச்சிருக்காரு. நீங்கள் ஆர்க்கில் போட்டாங்கன்னா நான் பார்க்கில் அடிப்பேன்ருக்காரு வெங்கடேஷ். என்ன ஒரு அடிங்க. இந்த ரிவர்ஸ் ஸ்லிப் ஷாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டங்க. அடுத்த பந்து தேர்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். ஐயோ விட்டுட்டோங்க, 2 ஐயரும் ஆட்டிருக்காங்க. ஐயர் 1, இன்னொரு ஃபையர். அடுத்த பந்து ஐயோ விக்கெட்டா, எல்பியா. இந்த நம்ம சீரீஸ் வீடியோவில் ஃபஸ்ட் டைம் எல்பி ஆகுது. அவனுங்க ரிவ்யூ எடுப்பானுங்களா? 13 12 இவன் 10 8 அந்த 10 to 8 தாங்க எடுப்பான் டிசிஷன் என்னன்னாலும். எடுத்திருக்காரு இப்போ ரிஸ்வான். ரிவ்யூ இதில் வந்து தமிழில் பேசுவாங்க. எப்படி தெரியுமா, செக்கிங் ஃபார் த நோ பால் அப்படி சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்றவாங்க. ஓகே அடிச்சு நம்ம நின்று அடிச்சிருந்தா கூட 4 போயிருக்கோங்க. அந்த சைடில் ஆள் இல்லை, அதனால் அடித்தேன். ஐயோ, நம்ம இந்த பின்னாடி ஆடிடலாங்க. அடுத்து இதே மாதிரி போட்டால் பின்னாடி ஆடிடலாம். நம்ம நாட் அவுட், ஜஸ்ட் மிஸ்ஸு. கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது நம்மளுக்கு. இப்போ இன்னும் ஆடலாம், பின்னாடி ஆடிடலாம். அதே பால் தாங்க போடுறோம். அடிச்சிருக்கோம் ஒரு சிங்கிள் ஓடிட்டோம். அடுத்த பந்து 13 ரன்கள். லாஸ்ட்டு பால் ஆயிடுச்சுங்க. ஐயோ, நம்ம ஒரு மேட்ச்சு குறைஞ்சிட்டே வருது. ஃபஸ்ட்டு மேட்ச் 25 ரன் அடித்தோம், செகண்ட் மேட்ச் 20 ரன் அடித்தோம், தேர்டு மேட்ச் இப்போ 17 ரன் தாங்க அடிக்கிறோம். இதை வச்சு டிஃபெண்ட் பண்ணணும் நம்ம. நீங்கள் என்னடா பின்னாடி பால் அந்த வெள்ளை கலர் போகுதுன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம போன மேட்ச் எடுத்துட்டோம். உங்களுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மேட்ச் வின் பண்ணி ஆகணுங்க, ஒயிட் வாஷ் பண்ணணும் நம்ம எதிரி நாட்டை சேர்ந்த பாகிஸ்தான் ஆண்களை. ஐ மிஸ்ஸிங் யுவர் டைம்ஸ். எப்படி பேசுவார் பார்த்தீங்க, எப்படி பேசுவாங்க பார்த்தீங்களா? நம்ம ஸ்கோர் கார்டு இதுதாங்க, 17 18 ரன்ஸ் டு நீட், 12 பால்ஸ். ஈஸியாக அடிக்கலாம். இன்னைக்கு அடிக்காது பாகிஸ்தான், இன்னைக்கு அடிச்சிட போகுது. போன வாட்டி ஃபேஸஸ் கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அதனால் நம்ம அக்சர் பட்டேல் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஓவரே. அவர் நல்லா போடுறாருங்க. இப்போ இந்த சீசன்லேயே இந்த சீரீஸ்லேயே அவர் தான் ஃபார்மில் இருக்கார்.
இது பவுலிங். இந்த மேட்ச் மட்டும் நம்ம இது பண்ணால் பேட்ஸ்மேனுக்கு தான் எப்போ போகும். ஃபஸ்ட் மேட்ச் வெங்கடேஸ்வர் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினார். செகண்ட் மேட்ச் ரோஹித் சர்மா வாங்கினார். இந்த வாட்டி ஜெயிச்சோன்னா அக்ஷர் பட்டேல் தான் வாங்குவாங்க, பவுலர்ஸ் தான் வாங்குவாங்க. ஏன்னா யாரும் அவ்வளோ பெரிய ரன்ஸ் அடிக்கலை போட்டில். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிட்டாங்க. ஐயோ ஜெயிப்போமா? ஃபஸ்ட்டு பால் எப்படி அடிக்கிறாங்க? என்னங்க டாட் வரும், ஒருவேளை 2 மேட்ச் ஜெயிச்சிட்டிங்களான்னு அடிக்கிறாங்களோ? ஐயோ இப்படி ஆகுதுங்க. என்னது அடுத்த பந்து இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. அடுத்த பால் தேர்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ். இப்படி வச்சுருக்கோம். கேட்சு. ஐயோ மிஸ் பண்ணிட்டோங்க. எப்போவுமே நல்லா பிடிப்பேன், இந்த வாட்டிக்கு மிஸ் ஆயிடுச்சு. இல்லைங்க இந்த 3 மேட்சும் எனக்கு கேட்சு மிஸ் ஆகுது எப்போவுமே. என்னங்க இது ஈஸி சான்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு. அடுத்து பந்து போட ரெடியாக வரும். செம்ம சிங்கிள்ங்க. அவங்க ஐயோ 9 ரன் வந்துருச்சுங்க டக்குன்னு. ஐயோ 7 பாலுக்கு 9 ரன் தாங்க அடிக்கணும். நம்ம இந்த பால் டாட் பண்ணி ஆகணும். சிங்கிள் இப்போ கூட விடக்கூடாது. ஐயோ டாப் ஸ்பின் ரொம்ப கஷ்டம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு. அப்பா இப்போ நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் இன்னும் 9 ரன் தாங்க அடிக்கணும், 8 ரன் தாங்க அடிக்கணும். சாரி 6 பால் 8 ரன்கள். எதாவது பண்ணி ஆகணுங்க. Five, 4, 3, 2, 1 ஸ்டார்ட். எப்படி அப்டேட்டிங் சரி விஷ்ணா செகண்ட் ஓவர் கொடுத்துருக்கோம் நம்ம. பாருங்க அடுத்த பந்து விஷ்ணாயோட டாப் ஸ்பின் கொடுத்துருக்கோம். டாட் ஆயிடுச்சு. பாடா டாட்டு. இந்த மாதிரி டாட் நம்மளுக்கு தேவை. 5 பால் 8 ரன். ஐயோ ஒயிட் வாஷ் வேறு பண்ணணுன்னு ஒரு இதாக சொல்லியிருக்கோம். சரியோடு ஜெயிச்சா தான் நம்ம சீரீஸ் வெற்றி அடைஞ்சிட்டோம். ஐயோ அடிச்சிட்டோம். ஒரு சிங்கிள் விடவே கூடாதுங்க. நம்ம எப்போவுமே சிங்கிள் விடக்கூடாது. நான் விட்டுட்டேனே. இந்த பால் முக்கியமான பாலாக இருக்கும் எப்போவுமே. 7 ரன் 4 பாலில். என்னங்க அடிச்சிட்டோம்? ஐயோ அவ்வளோதாங்க மேட்ச் ட்ரா. ஐயோ வின் பண்ண போகிறாங்க. நம்ம சேஸ் பண்ணியிருக்கலாங்க. ஒரு சேஸ் பண்ணாதது ஒரு பெரிய காரணமாயிடுச்சு. ஐயோ 6 விட்டுருங்க. என்னங்க இந்த பாலம் 6 அடிச்சிட்டு பாலுங்க. சே அடுத்த பந்து 3 பால் விட்றாங்க. ஈஷா ஜெயிச்சிருவாங்க. எப்படியும் எப்போவுமே பண்ணாங்க.